64,000 கோடி தரதா சொல்லி 40 லட்சம் ரூபாய மோசடி செஞ்ச நபரை கைது பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்ந்த 5 பேருக்கு வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அட ஆமாங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பூஞ்சை புளியம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் குமரேசன்றவர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கீரிப்பட்டி பகுதியை சேர்ந்து தற்பொழுது ஒசூர் மத்தகிரி பகுதியில் வசித்து வரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கு 54 வயசாகுது. அவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவி பூமாதேவி, மகன் சதீஷ்குமார், மகள் வீரலட்சுமி, அவங்க மட்டும் இல்லாம சேலம் ஓமலூர் பகுதியை சார்ந்த சுரேஷ், பெங்களூரை சேர்ந்த சீனிவாசன் ஆகிய 6 பேரும் கூட்டா சேர்ந்து புளியம்பட்டி பகுதியை சார்ந்தவரிடம் கடந்த 2022 வருடம் தெய்வேந்திரன் வங்கி கணக்கிற்கு சுமார் 64,000 கோடி வந்துள்ளதாகவும், அதற்கு நீங்க 40 லட்சம் ரூபாய் அளவிற்கு வங்கி கணக்கில் செலுத்தணும், அப்படி செலுத்தினா மட்டும்தான் 64,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பூஞ்சை புளியம்பட்டியை சார்ந்தவரிடம் ஆசை வார்த்தை கூறி 40 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு அதை திரும்ப கேட்டா அதுக்கு முறையான பதில் கூட வராததுனால காவல்துறையினரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. புகார் அளித்ததன் பேர்ல தெய்வேந்திரன் என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேற்படி ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட மற்ற 5 நபர்கள் பூஞ்சை புளியம்பட்டி போலீசார் தனிப்படை அமைத்து தேடிட்டு வராங்க. ஆஹா, யாராச்சும் இந்த மாதிரி நம்ம கிட்ட அதிகமான காசு தரேன்னு சொன்னா அது ஆபத்துல தானே போய் முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.